பேரவைத் தலைவர்களே, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு நீங்கள் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கீங்கிறது அறிவிப்பு அமைச்சர் சொன்னார். எங்களுடைய உறுப்பினர் பேசும்போது எங்களுடைய ஆட்சியில் நாங்கள் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறோம், உங்களுடைய ஆட்சியில் இதெல்லாம் பேர் மாற்றிருக்கிறீங்க, சில திட்டங்களுக்கு சில திட்டங்களுக்கு இப்போ நிதி ஒதுக்கவில்லை, அதெல்லாம் சரியாக செய்யுங்க, ஆணவ படுகொலை நடந்திருக்கு, அதையெல்லாம் புள்ளி விவரத்தோடு அவர் சொன்னார். இதற்கு அமைச்சர் அவர்கள் பதில் சொல்லணும். ஆனால் சிலர் இங்கே தேவையில்லாத பிரச்சனைகளை எழுப்பி உங்கள் ஆட்சியில் நீங்கள் இதை செய்யலை, சிஏஜியில் இது கம்மியாக இருக்குது, இதனையெல்லாம் நீங்கள் தவறாக செஞ்சிட்டீங்க அப்படின்னு பதில் சொல்லும் போது இது தவறான பாதைக்கு இது சென்று கொண்டிருக்கிறது. நான் இந்த அவையில் நான் பதிவு வைக்க வேண்டிய விரும்புவது, 1000 கோடி ரூபாய் செலவில் அயோத்திதாசர் பண்டிதர் குடியிருப்பு திட்டம் கொண்டு வந்தது எங்களுடைய ஆட்சியில், எங்களுடைய திராவிட மாடல் அரசு. 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொல்குடி திட்டம், அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்தின் மூலம் 36 லட்சம் ரூபாய் வரைக்கும் நிதியுதவி, மகளிரை நில உரிமையாளர் ஆக்கிட நன்னிலம் திட்டம், சைதாப்பேட்டையில் 46 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் MC ராஜா மாணவர் விடுதி, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் ஆணையம், இப்படி பல்வேறு திட்டங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். இதே அமைச்சர் அவர்கள் பல்வேறு முறை பாராட்டியிருக்கிறார். இந்த திட்டங்களை எல்லாம் இதே அவையில் அவரே பதிவு வச்சிருக்கிறார். இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்காக ஒதுக்கப்படுகின்ற அந்த நிதி உரிய முறையில் செலவிடப்படுவதை உறுதி செய்யும் விதமாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு செயல் திட்டம் சட்டம் 2024 அதை நிறைவேற்றம் செய்தது எங்களுடைய முதலமைச்சர். எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சி என்பதை இங்கே பதிய வைக்க விரும்புகிறேன்.